பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் 10வது வகுப்பு 12வது ஸ்லோகம். தத்ரைகாக்ரம் மனக் கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்ச்யாத் யோகமாத்ம விசுத்தயே. தத்ரைகாக்ரம் மனக் கிருத்வா யத சித்தேந்திரிய கிரியஹ உபவிஷ்யாசனே யுஞ்ச்யாத் யோகமாத்ம விசுத்தயே. மனதை தியான காலத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வைக்க வேண்டும், எப்படி இந்த மனதை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் பேசுகின்றார். இந்த மனதை இப்படியெல்லாம் பாதுகாப்பது வேண்டியது எதற்காக? தியானம் செய்வதற்காக. தியானம் செய்ய வேண்டுமென்றால் எப்படிப்பட்ட பாவனையுடன் செய்ய வேண்டும் அதை இங்கு சொல்லுகின்றார். நிறைய பேர் இந்த ரெண்டை தவிர வேறு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை பகவான் தெளிவுபடுத்துகின்றார். தியானம் எதற்காக செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும். பல பேருக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், விவகாரங்கள், சூழ்நிலைகளை சந்திக்கின்றார்கள். அப்பொழுதெல்லாம் சில விஷயங்களை முடிவு செய்ய வேண்டியது இருக்கின்றது. நல்ல அமைதியான மனது இருக்கும் பொழுது புத்தி நன்கு வேலை செய்யும். அப்பொழுது முடிவெடுப்பதற்கு தெளிவாக முடிவெடுப்போம். அதற்காக தியான காலத்தை தெளிவாக முடிவெடுப்பதற்காக பயன்படுத்தலாமா சொன்னால் தியானம் அதற்காக நாம் செய்யவில்லை. அமைதியாக அமர்ந்து நாம் சில விஷயங்களை சிந்தனை செய்தாலே கூட நம்ம தெளிவாக முடிவெடுக்க முடியும். அதுதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னால் இப்படி ஒன்றையும் சொல்லாத, தனியாக உட்காந்து பொறுமையாக அமைதியாக சிந்தனை செய்து அப்புறம் உன் முடிவு வந்து சொல்லி, இப்போ அவசரப்பட்டு சொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க. ஆகவே இந்த தெளிவாக முடிவெடுக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லா போகிறது, அது போகிறது, இது போகிறது, அதற்காகலாம் தியானத்தை இங்கு பகவான் சொல்லவில்லை. அதற்கும் தியானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அதற்காக தியானத்தை செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. ஆகவே இவ்வளவு ஏற்பாடு செய்து தியானத்தில் என்ன செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும்? சில பேர் இருக்காங்க, நான் தியானம் பண்ணுற பேர் வழின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி, எனக்கு ஃபோன் பண்ணாத, ஒரு மணி நேரம் நான் தியானம் பண்ண போகிறேன், பிற்பாடு நான் 1 மணி நேரம் தியானம் பண்ண. தியானம் நமக்காக சேர்த்து ஊர் பார்க்குறது, மற்றவங்களுக்காக இல்லை. நம்முடைய ஆன்ம சாதனத்துக்காக செய்வதை தவிர மற்றவர்களுக்காக அப்படிலாம் இல்லை. ஆக அதே நேரத்தில் இங்கே இன்னொன்று சொல்ல போகின்றார். தியானம் செய்யும் பொழுது எந்த விதமான திட்டம் போடுவதும் முடிவெடுப்பதும் கூடாது. தியான நேரத்தில் புத்தியை நீ பயன்படுத்தக்கூடாது சொல்கிறார். நாம் நிறைய நேரத்தில் அப்படி தான் இருக்கோம், அது விஷயம் வேறு. ஆக நாம் இந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறார். நீ தியான நேரத்தில் மனது அமைதிப்பட்ட உடனே திட்டம் போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காது, முடிவெடுக்கிற வேலை செய்யாது. ஆனால் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், அதை தான் பண்ணுறோம். என்ன சொல்லணுமா அந்த புத்திக்கு, புத்தியே நீ ஒரு 15-20 நிமிடங்கள் அமைதியாக ஓய்வெடுத்துக்கொள், எதிர்காலத்தை குறித்து திட்டமிடாதே, அதற்கு நான் தனி நேரம் தருகின்றேன், இப்பொழுது நீ தியானிப்பவன் மட்டுமே என்று இந்த புத்திக்கு ஒரு புத்தி சொல்லணும். அதைத்தான் சொல்கிறார் பாருங்கள். ஸ்லோகத்தை பார்க்கலாம். தத்ர ஏகாக்ரம் மனக கிருத்வா. மனக என்றால் மனதை, ஏகாக்ரம் குவித்தல், ஒருமுகப்படுத்துதல், கான்சன்ட்ரேஷன் சொல்கிறோம் பாருங்கள். மனதை ஒருமுகப்படுத்துதல். கிருத்வா செய்ய வேண்டும், மனதை ஒருமுகப்படுத்துதல் செய்ய வேண்டும். தத்ர அப்படி செய்த அந்த இடத்தில், எந்த இடத்தில்? சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன இடத்தில் நன்கு முறையாக தியானத்திற்கான ஏற்பாடுகளை செய்து அமைதியாக இருந்து மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும். அங்கு வேறு எதையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது சொல்கிறார். ஆக இங்கே தியானம் உபாசனம் என்று நம்ம பார்த்தோம். உபாசனம் என்பது ஜபம் செய்வது. இங்கே ஒரு கால் அப்படி அமர்ந்து ஜபத்தை பண்ணிக்கிட்டு இருக்காத. நிதித்தியாசனத்தில் ஜபம் இல்லை, சிந்தனம். எதை நாம புரிந்து கொண்டோமோ, ஸ்ரவணத்தில் மனனத்தில் எதை தெளிவாக தெரிந்து கொண்டோமோ சந்தேகம் இல்லாமல் அதை சிந்தித்து அமர்ந்திருப்பது. ஆக உபாசனத்தை செய்தால் அதில் எதை பண்ணணுமோ, ஜபம் பண்ணணுமோ அதை பண்ணணும். நிதித்தியாசனம் செய்தால் அந்த நிதித்தியாசனத்தில் ஆத்ம தத்துவ விஷயங்களை சிந்தனை செய்வதை தவிர வேறு எதையும் செய்யக்கூடாது.
ஆக ஏகாகிரம் சொன்னால் எடுத்துக்கொண்ட விஷயத்தில் மனதை குவித்தல், ஒருமுகப்படுத்துதல். ஏகாகிரம் என்றால் மனதில் வேறு எந்த விஷயமும் இல்லாமல், எண்ணமும் இல்லாமல் நாம் இந்த விஷயத்தை சிந்தித்து அமர்ந்திருப்பது. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏகாகிரம் சொன்னால் மனதில் ஒரு விஷயமும் எண்ணமும் இல்லாமல் செய்துவிட வேண்டும், அப்படியும் இல்லை. அல்லது மனதில் உள்ள எண்ணங்களை நீக்குதல், அப்படியும் இல்லை. அக்ரம் சொன்னால் முனைதல். ஏகக என்றால் எடுத்துக்கொண்டதில். நாம் எதை எடுத்துக்கொண்டோமோ அதில் மட்டும் முனைதல், ஒரே விஷயத்தில் மனதை வைத்திருத்தல். அதுதான் இங்கே சொல்கிறார். ஜெபம் செய்தால் அதில் மட்டும் மனசு இருக்கணும். நிர்குண தியானம் செய்தால் நிர்குண ஸ்வரூபத்தை மட்டும் மனதில் நினைத்தல், சிந்தித்தல். ஆக ஏக அக்ரம் எஸ்ய தத்து மனக, எந்த மனதுக்கு எந்த ஒன்றே குறிக்கோளாக குறிப்பாக இருக்கின்றதோ அந்த மனம் ஏக அக்ரம். அப்படி மனதை நாம் என்ன பண்ணணுமா, அப்படி இருக்க வைத்து கொள்ள வேண்டும். ஆக தியான காலத்தில் எந்த செயலையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது. பிறகு என்ன செய்ய வேண்டும், இந்த சித்தத்தினுடைய செயல், இந்திரியங்களுடைய செயல், இதெல்லாம் நம்முடைய கட்டுக்குள் இருக்க வேண்டும். அதையும் சொல்லுகின்றார். எத சித்த இந்திரிய கிரியாக. கிரியா சொன்னால் ஆக்டிவிட்டி, செயல் என்று அர்த்தம். எதக என்றால் இங்கு விட்ராவல், நீக்கப்பட்டு விட்டது, விளக்கப்பட்டு விட்டது. எவை நீக்கப்பட்டு விட்டது? இந்திரிய கிரியக, புத்தியில் திட்டமிடல், முடிவு செய்தல் முதலிய செயல்கள். எதையும் பார்க்க, கேட்க, நுகர, கை கால்களை ஆற்றல் முதலிய எந்த செயலையும் செய்யக்கூடாது. அமைதி. அதற்காக தான் ஆரம்ப காலத்தில் தியானத்தில் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தும் தியானத்தில் அப்படியே அசையாமல் அமர்ந்திருக்க பழகுது. ஆக எப்பொழுது மனதில் பொதுவாக அமைதி வருமோ அப்பொழுது அந்த அமைதியை பயன்படுத்தி நன்கு இந்த புத்தியானது வேலை செய்ய ஆரம்பித்து திட்டமிட ஆரம்பித்து விடும். அதை செய்யக்கூடாது. ஆக முதல்ல உடலில் அமைதி ஏற்படுத்தணும், பிராணில் அமைதி ஏற்படுத்தணும். பழைய வாசனைகள் எதுவும் மனதில் இருக்கக்கூடாது, வேறு எதையும் நினைக்கக்கூடாது, புத்தி திட்டமிடவும் கூடாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எப்பொழுது? தியான காலத்தில். மனது ஒன்றும் செய்யாமல் நாம் எடுத்துக்கொண்டதில் மட்டும் குறிப்பாக குறியாக இருக்க வேண்டும். அதில் மட்டுமே மனதை செலுத்தி பழக வேண்டும். அதான் சொல்ற தத்ர உபவிஷ்ய ஆசனே. தத்ர என்றால் இடத்தில், ஏற்கனவே முறையாக சொன்ன அந்த இடத்தில் சைல அஜினெல்லாம் சொன்னார் பாருங்க. உபவிஷ்ய அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். நின்றுக்கிட்டு தியானம் பண்ணுறேன், மண்டி போட்டு தியானம் பண்ணுறேன், படுத்துக்கிட்டு தியானம் பண்ணுறேன், அதெல்லாம் இல்லை. நின்று கொண்டு தியானம் பண்ணால் நிற்கிறது உடம்புல நிறைய எனர்ஜி கொடுக்கணும். படுத்து கொண்டு தியானம் பண்ணால் தூங்கிடுவோம். அமர்ந்து கொண்டு தியானம் பண்ணால் அதிக காலம் செய்யலாம். சக்தியானது அதிகம் கொடுக்க வேண்டியதில்லை, மனசுக்கு தான் அதிக சக்தி கொடுக்க வேண்டியது இருக்குது. ஆக ரொம்ப நேரம் நடக்கலாம், நிற்க முடியாது. அதிக நேரம் நிற்க கொடுத்து விட்டால் தியானம் செய்ய முடியாதுன்னு சொல்கிறேன். அப்போ நின்றுக்கிட்டே தியானம் பண்ணுறதுலாம் இல்லை. சில நேரத்தில் விழுந்தாலும் விழுந்துடுவோம். யுஞ்சாத் தியான அபியாசம், தியானத்தை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். அந்த ஆசனத்தில் அமர்ந்து இந்திரியமான புத்தியை அமைதிப்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். எடுத்துக்கொண்ட விஷயத்திலேயே மனதை செலுத்த வேண்டும். ஆத்மாவுடைய லட்சணங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு நான் நிரந்தரமானவன், நான் நித்தியமானவன், எப்படி நித்தியமானவன், நான் ஆனந்த வடிவினன், எப்படி ஆனந்த வடிவினன், நான் சித்ஸ்வரூபம், எப்படி நான் சித்ஸ்வரூபம் என்று சாஸ்திரங்கள் சொன்னதோ அந்த விஷயத்தை எல்லாம் மனதில் அப்படியே ஒவ்வொன்றாக கொண்டு வந்து சிந்தனை செய்து அமர்ந்திருப்பது. அடுத்து இரண்டாவது கருத்து, எதற்காக தியானம் செய்ய வேண்டும்? யோகம் யுஞ்சாத், தியானத்தை செய்ய வேண்டும், தியானத்தில் ஈடுபட வேண்டும். எதற்கு? ஆத்ம மனம் விசுத்தையே, மன தூய்மைக்காக, மன தூய்மைக்காக தியானம் செய்கிறோம் என்று அப்படி சொன்னால் அதுக்காக மட்டும்தான் அந்த மன தியானமானது பயன்பட வேண்டும். மற்ற எந்த பிரயோஜனத்தை நினைத்து தியானம் செய்யக்கூடாது. நாம் கடலையை கொண்டு இல்லை எள்ளை கொண்டு செக்கு ஆடுனா எண்ணெய்க்காக தான் செக்கு ஆடுறோம். ஆனால் பை ப்ராடக்டாக புண்ணாக்கம் வரும், அதுவும் வரத்தான் வரும். ஆக மனம் எப்பவும் எதையாவது அசை போட்டு கொண்டே இருக்கும். அசுத்த மனமானது எதையாவது அசை போட்டு கொண்டிருக்கும். சுத்த மனம் என்பது அமைதியுடன் ஒருமுகப்பட்டிருக்கும். ஆக இதே தியானம் வேல்யூ தியானமாக இருந்தால், பண்புகள் குறித்த தியானமாக இருந்தால் அதனுடைய பலன் என்ன? மனதில் உள்ள தேவையில்லாத தீய குணங்கள் அகலும், மனதினுடைய அசுத்தி நீங்கும், சுத்தமாகும். நிதித்தியாசனமாக இருந்தால் விபரீத பாவனைகள் சென்றுவிடும். ஆக வேதாந்தத்திற்கு தகுதியை தியானம் தரும். பிற்பாடு சிரவணத்தினால் ஞானத்தை பெற்று பின் விபரீத பாவனைகள் நீக்க நிதித்தியாசனம். அதனால் ஞானமானது நிஷ்டையாகும். ஞான நிஷ்டையானால் என்ன ஆகும்? ஜீவன் முக்தி சொல்கிறோம். ஆக இப்படிப்பட்ட பிரயோஜனத்திற்காகத்தான் தியானத்தை நாம் செய்ய வேண்டும்.
ஆனால் பொதுவாக இன்றைக்கு என்ன செய்கின்றாரோ இதையெல்லாம் சொல்வதில்லை, இதற்காகலாம் தியானம் என்று பேசுவதும் இல்லை. வேறு எதற்காகவோ காரணங்களை சொல்லி அதற்காகலாம் மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தியானத்தை சொல்லி கொடுக்கின்றார்கள். இருந்தாலும் தவறில்லை, அதெல்லாம் ஓரளவுக்கு பயன்படுது தான், அதெல்லாம் நம்ம தவறுன்னு சொல்லவில்லை. பிபி போகிறது, பசி எடுக்கிறதுக்கு, பிறருடைய மைண்ட் ரீடிங் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் இவைகளை விட சித்த சுத்திக்காகத்தான் இந்த தியானத்தை நாம் செய்கின்றோம். முக்கிய பலனை கருதி செய்தால் துணை பலன்கள் தானே வரும். சில பேர் தியானத்தில் என்ன சொல்லுவாங்க, நம்பரை நினச்சிக்கோ, 1 2 3 4 12 வரைக்கும் சொல்லு, 20 வரைக்கும் சொல்லு, 108 வரைக்கும் சொல்லு. அப்புறம் சில பேர் ஒரு வட்டத்தை போட்டு ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியே பார்த்துக்கிட்டு அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்படி பார்த்து வந்தால் கண்ணாடி பவர் தான் கூடும். ஆக இது மன தூய்மைக்காக, ஞானத்தை பெற தகுதிக்காக, ஆத்ம நிஷ்டைக்காகத்தான். உடல் பயிற்சி போல மனதிற்கு பயிற்சி. பல பேர் இதெல்லாம் என்ன சொல்ல, நம்பரை பார்க்குறது, அதெல்லாம் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறது, எல்லாம் உடலுக்கு ஒரு பயிற்சி தருவது, மனதுக்கு பயிற்சி சொல்கிறாங்க. உண்மை தான், இருக்கலாம், தவறில்லை. ஆனால் ஆத்ம சுத்தி வேண்டாதவர்களுக்கு அட்லீஸ்ட் இதையாவது அவர்கள் செய்து பலனை பெற்றுக்கொள்ளட்டும். வேதாந்த மாணவர்கள் நாம் அதற்காக செய்வதில்லை. சாஸ்திரத்தை படித்து தவறாக நாம் நினைத்து வேறு எதற்காக தியானத்தை எல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடாது. அடுத்து 13வது ஸ்லோகம். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்ச அனவலோகயன். சமம் காய சிரோ கிரீவம் தாரயன் அச்சலம் ஸ்திரஹ சம்பிரேக்ஷ்ய நாசிகாக்ரம் ஸ்வம் திசச்ச அனவலோகயன். இந்த ஸ்லோகத்தில் தியானம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உடல் எப்படி அமர்ந்திருக்க வேண்டும், உடலின் அமைப்பு, அமரும் நிலை, ஆசனம், இதை பற்றி இங்கு பேசுகின்றார். நம்ம பார்த்தோம், பகவான் சிறு சிறு விஷயங்களை கூட சொல்லி கொடுக்கின்றார் என்று பார்த்தோம். எதற்காக என்றால் நாம் அதில் வேறு மாதிரி நினைத்து தவறு செய்யலாம் என்பதற்காக. அப்படி தவறு செய்யாமல் முறையாக அமர்ந்து நாம் பழக வேண்டும் என்பதற்காக பகவான் நிறைய கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார். பதஞ்சலியும் கூட ஆசன பயிற்சியை பற்றி சொல்லும் பொழுது உடல் ஆரோக்கியத்திற்காகத்தான் யோகாசனங்கள். அப்படி பேசினாலும் கூட தியானத்திற்காக என்று சொல்லும் பொழுது ஸ்திர சுக ஆசனம் என்று சொல்லுகின்றார். நாம் அமர்வது ஸ்திரமாகவும் இருக்கணும், நமக்கு சுகமாகவும் இருக்கணும். ஸ்திர சுக ஆசனம். அப்படி என்றால் நமக்கு எப்படி அமர்ந்தால் சௌகரியமாக இருக்குமோ அப்படியும் கூட அமர்ந்து கொள்ளலாம். எந்த விதமான ஆசன முறையிலும் நாம் அமர்ந்து கொள்ளலாம். சில பேர் பத்மாசனம் சொல்லுவாங்க. பத்மாசனம் ஆரம்ப காலத்தில் சிறு வயதில் சரியாக இருக்கும். வயதான காலத்தில் பார்த்தா கொஞ்ச நேரம் பத்மாசனம் போட்ட பிற்பாடு நமக்கு காலை எடுக்க முடியாது, யாரையாவது அழைத்து கூட காலை எடுத்து விடுங்கன்னு சொல்கிற அளவிற்கு சிரமமாகிவிடும். ஆக அப்படிலாம் இருக்கக்கூடாது. வயது ஆக ஆக நமக்கு முடிவதில்லை. ஆகவே நாம் அமர்ந்துள்ள நிலை ஸ்திரமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அவர்களுடைய உடல்வாகுக்கு தகுந்தாற் போல் அமரும் நிலையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். சாய்ஸு தான். சேரில் தான் உட்கார முடியும்னா சரி, தவறில்லை, சேரில் உட்காந்து பண்ணலாம். தரையில் உட்காந்து பண்ண முடியும், தரையில் உட்காந்து பண்ணலாம். ஆக இது சொல்லுவாங்க பொதுவாக, சரியான செருப்பாக இருந்ததுன்னா நம்ம செருப்பு போட்ட உடனே நாம் அதை மறந்துட்டு நம்ம நடக்க ஆரம்பித்தோம்னா நடக்கும்போது மறந்துட்டா சரி, அதுதான் சரியான செருப்பு. இல்லை என்றால் ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும்போது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்து வச்சுக்கோமே, அப்போ என்ன அது சரியான செப்பல் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். போட்டால் நம்ம மறந்துடணும்னு சொல்லுவாங்க. ஆக ஷரீர ஸ்திதி, நாம் அமரும் நிலை, பொசிஷன், நம்முடைய கவனத்தை ஈர்க்கக்கூடாது. அது மேலே கவனம் வரவே கூடாது. அவர்களுக்கு எப்படி அமர்ந்தால் சௌகரியமாக இருக்குமோ அப்படி அமர்ந்து கொள்ளலாம். சிரமப்படுத்தவும் கூடாது, கூனி குறுகியும் அப்படி உட்காரவும் கூடாது. நல்ல நேராக ஸ்திரமாக அமர்ந்து பழகணும். அந்த விதத்தில் எந்த விதத்தில் அமர்ந்தால் நம்முடைய கவனம் உடலில் நின்று விலகி நம்முடைய மனதிற்கு அதிக கவனத்தை கொடுப்போமோ அப்படி அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம அமர்ந்துள்ள நிலை ஸ்திரமானதாக இருக்க முடியும். ஆக முதலில் உடல், கழுத்து, தலை ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் சொல்கிறார். நாம் சொல்லலை, பகவான் சொல்கிறார்.
வயதானால் நேர்கோட்டில் அமர்வதற்கு முடிவதில்லை. தலகாணியை கூட பின்னால் என்ன பண்ணுறோம், முதுகு பின்னால் வச்சுக்கிறோம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சமம், நேர்கோட்டில் இருக்க வேண்டும். எது? காயம். கழுத்துக்கு கீழ் உள்ள உடல் பகுதி பேர் தான் காயம். நம்ம சொல்ல மொனோவாக்கு காயம் சொல்கிறோம் பாருங்க. இந்த காயம் சொல்லி சொன்னால் கழுத்துக்கு கீழ் உள்ள உடல் பகுதி காயம் எனப்படும். சிரக சொல்லி சொன்னால் தலை, கிரீவம் சொல்லி சொன்னால் கழுத்து. இவைகள் சமமாக இருக்க வேண்டும், நேராக இருக்க வேண்டும். சுஷ்க விருட்சவத்து. சுஷ்கம் சொல்லி சொன்னால் காய்ந்த, விருட்சம் என்றால் மரம், காய்ந்த மரம் போல. ஆமாம், இந்த உடலும் கூட எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணுமா. ஷரீரஸ்திதி, உடல் ஒத்துழைக்க வேண்டும். உடல் நமக்கு எப்படி ஒத்துழைக்கின்றது அந்த வகையில் நாம் இந்த உடலை நாம் அமர்த்தி பழகி கொள்ள வேண்டும். அமர்ந்து விட்டால் அதே நிலையிலே தியானம் நிறைவு பெறும் வரை அசையாமல் இருக்கவும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தாரையன் அச்சலம் ஸ்திரக. ஸ்திரக சொல்லிச்சுன்னா மிக ஸ்டெடியாக அமர்ந்திருக்கணும், நிமிர்ந்து அமர்ந்திருக்க வேண்டும், அசையாது இருக்கணும். என்ன ஆகுன்னா கொஞ்சம் உட்காந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முதுகு அப்படியே கூண்டு விழுந்து அப்படியே ஆகிடும். அப்படியே இருக்கக்கூடாது, நேராக நிமிர்ந்து அமர்ந்திருக்கணும். பாருங்கள், நேராக நிமிர்ந்து அமர்ந்திருந்து பாருங்கள், அதுவே ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். ஆக அச்சலம் சொல்லி சொன்னால் அசைந்து கொண்டு இருக்கக்கூடாது. சில பேர் தியானம் ஜபம் பண்ணும்போது அசைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்படி அசையவும் கூடாது. தாரையன், இவ்விதம் வைத்து கொண்டு இவைகளையே சில காலம் பழகணும்னு சொல்கிறார். நன்றாக நேராக எப்படி அமர்ந்தால் நமக்கு சௌகரியமாக இருக்குமோ அப்படி அமர்ந்து அசையாமல் இருந்து பழக வேண்டும். அப்படி அமர்ந்து இருக்கும்போது உடலும் கழுத்தும் தலையும் ஒரே நேர்கோட்டில் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதுவே ஒரு பயிற்சி. அடுத்து, எந்த திசையை பார்த்து தியானம் பழகணும்? பகவான் எந்த திசையும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறார். திசையை பற்றி பகவான் சொல்லலை. எந்த திசையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த திசை வேண்டுமானாலும் பார்த்து அமர்ந்திருக்கலாம். ஆக ஆத்ம விஷுத்தியை பார்த்தால் போதும். ஆத்ம விஷுத்தியை பார்க்க மறந்தால் தான் திசையெல்லாம் பற்றி யோசித்துக்கிட்டு இருப்போம். ஆமாம். ஆக பகவான் ஏன் எந்த திசையும் பார்க்கக்கூடாது சொன்னால் அதுக்காக நாம் கவனம் கொடுத்து அதுக்காக தேடிக்கிட்டுலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காதேன்னு சொல்கிறார். இன்னொன்று, கண்கள் மென்மையாக மூடி இருக்க வேண்டும். ஜென்ட்லி க்ளோஸ்டு சொல்கிறாங்க பாருங்க, அது போல் மென்மையாக மூடி இருக்கணும். கண்ணு திறந்திருந்தால் எல்லாம் போகிறவரெல்லாம் வேடிக்கை பார்ப்போம். அடுத்து ரொம்ப இறுக்கமாக மூடினோம்னா கொஞ்ச நேரத்தில் தூக்கமாக வந்துடும், ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். அப்படியும் இருக்கக்கூடாது. அதன் பிறகு சொல்கிறார் பாருங்கள், கண்கள் ரொம்பவும் அப்படியே இறுக்கமாக மூடி இருக்கக்கூடாது, அப்படி திறந்தும் இருக்கக்கூடாது. இப்போ எப்படி இருக்கணும்? மூக்கின் நுனியை பார்ப்பது போல இருக்க வேண்டும். அது அர்த்த நிமிலனம், திறந்தும் பாதி திறக்காதும் இருக்கணுமா, அப்படி தான் இருக்கணும். அதுக்காக மூக்கு நுனியே பார்த்துட்டு உட்காந்துருக்குன்னு சொல்லலை. இந்த வார்த்தையெல்லாம் சரியாக நம்ம அர்த்தப்படுத்தணும். ஆக மூக்கின் நுனியை பார்க்க சொல்லலை, பார்த்தா என்ன வரும், பவர் வந்துடும், கண்ணாடி பவர் தான் கூடும்னு சொல்லுவார். ஆக மூக்கின் நுனியை பார்க்கக்கூடாது, பார்ப்பது போல இருக்கணும்னு சொல்கிறார். நம் கவனம் மூக்கினுடைய நுனியில் இருக்கக்கூடாது, அதில் இருப்பதை போல கண்கள் இருக்கணும், நாம் அமர்ந்து இருக்கணும்னு சொல்கிறார். எதை நினைக்கணும்? சில பேர் சொல்லுவாங்க நெற்றிக்கண் உச்சந்தலையை நினைங்க அப்படிலாம் சொல்லுவாங்களே, அப்படிலாம் கிடையாது. உடலினுடைய எந்த பகுதியும் நாம் நினைக்கக்கூடாது. நிதித்தியாச நிலையில் வரும்பொழுது உடலின் எந்த பகுதியும் நினைக்கக்கூடாது. தியானத்துக்கு விஷயம் இங்கு உடல் இல்லை, வெளியே உள்ள எந்த விஷயமும் இல்லை. மனதிற்குள்ளே நாம் ஆத்ம தத்துவ சிந்தனையை செய்து கொண்டிருக்க போகின்றோம். அதுதான் இங்கே சொல்கிறோம். உடலை நன்கு அமைதியாக அமர வைத்த பிறகு உடலை என்ன பண்ண மறந்துடணும்னு சொல்கிறார். கண்களும் கூட உள்ளே சுழன்று கொண்டிருக்கக்கூடாது. மூக்கின் நுனியை பார்த்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணுமே தவிர, விவேகானந்தர் படம் தான் அதுக்கு ரொம்ப ஐடியலான ஒரு விஷயம். விவேகானந்தர் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கண்கள் அப்படி தான் இருக்கும், ரொம்ப முழுவதும் மூடி இருக்காது. அதே நேரத்தில் அமைதியாக அமர்ந்து கைகளை எல்லாம் மடியின் மீது அமர்த்தி வைத்து கொண்டு ஒரு மாதிரி இப்படி கைகளை வச்சுட்டு அப்படியே ஸ்டிஃபாக அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் சில பேர் அப்படிலாம் நினைக்கிறாங்க. உடலை நாம் மறந்து விட வேண்டும் தியானத்துக்கு மனசுக்குள்ளே போனோம்னா. ஆக நம்முடைய பார்வை எதையும் நோக்கி இருக்கக்கூடாது, எந்த திசையையும் பார்த்து இருக்கக்கூடாது என்கின்றார். இரண்டாவது வரி பாருங்க, சம்பிரேக்ஷிய நாசிகாக்ரம் ஸ்வம். சம்பிரேக்ஷிய பார்த்து கொண்டு, எதை? நாசி மூக்கு, அக்ரம் என்றால் நுனி. யாருடைய மூக்கு நுனி? ஸ்வம், நம்முடைய மூக்கு நுனி சொல்கிறார். பகவான் இங்கே ஒரு கிண்டல் பண்ணுறாரு தான் எடுத்துக்கணும். எப்படின்னா, இந்த பூஜை பண்ணும்போது, பூஜை செய்யும்போது சங்கல்பம்லாம் சொல்கிற வாத்தியார் பிராணாயாமம்லாம் சொல்லும்பொழுது எதிர்க்கு இருக்கிறவர் மூக்கு பிடிச்சதை பண்ணணும்னு சொல்லும்பொழுது வாத்தியார் மூக்கு பிடிச்சிட்டார். உன்னுடைய மூக்கு
அதுதான் நம்முடைய மூக்கு சொல்கிறார். கண்கள் இறுக்கமின்றி மூக்கு நுனியை பார்த்து இருப்பது போல பார்த்து மெதுவாக மூடி இருக்க வேண்டும், ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்கிறார். பதஞ்சலி திருக்ஸ்திதி சொல்லும்போது நம்முடைய கண் எப்படி இருக்கணும், திசஷ அனவலோகயன், திசைகளை பார்க்காமல் இருந்து கொண்டு, அதான் சொல்கிறேன். திசை இங்கு முக்கியம் கிடையாது. நம்மிடம் இருக்க ஒரு காமன் சென்ஸை யூஸ் பண்ணி எப்படி அமர்ந்தால் சௌகரியமாக இருக்குமோ அப்படி அமர்ந்து செய்ய வேண்டும். தியானம் திருஷ்ட பலனான மன தூய்மைக்காக செய்வது, அதிர்ஷ்ட பலனுக்காக இல்லை. ஆகவே இவைகளில் ஆக்ரகம் பிடிவாதம் கூடாது. கண்டிப்பாக திசை முக்கியம் என்று நினைத்தல் கூடாது. சொல்லலை, அதே அதிகமாக நினச்சிக்கிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்கிறார். அடுத்து 14வது ஸ்லோகம். பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனசம்யம்ய மச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ பிரசாந்தாத்மா விகதபீஹி பிரம்மச்சாரி விரதே ஸ்திதஹ மனசம்யம்ய மச்சித்தஹ யுக்த ஆசீத மத்பரஹ. தியானத்தினுடைய முடிவு, தியானத்தை எதற்காக செய்கின்றோம், எதை அடைவதற்காக, எதை நாம் கோலாக வைத்து கொள்ள வேண்டும், அதற்கு சில நியமங்களை சொல்கிறார். அத்துடன் அந்தரங்க சாதனத்தை, இத்துடன் இந்த அந்தரங்க சாதன விஷயத்தை நிறைவு செய்கிறார். அந்தரங்க சாதனை என்ன சொன்னோம், தியானம் செய்ய அமரும் பொழுது செய்து கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள். ஆமாம், அதுதான் ஆசனம், இடம், எப்படி அமரணும், என்ன பண்ணணும், மனசை எப்படி வச்சணும், அதெல்லாம் தான் அந்தரங்க சாதனம். ஸ்லோகத்தை பார்ப்போம். பிரசாந்தாத்மா, அமைதியான மனதை கொண்டவனாக, மனதை அமைதிப்படுத்தியவனாக, மனோவேகத்தை குறைத்தவனாக. தியானத்துக்கு அமரும் முன்னே என்னென்னலாம் நினச்சோமோ அதையெல்லாம் விட்டு அதாவது சொல்லுவாங்க, சில நேரம் வருவோம், திடீர்னு எங்கேயோ வேகமாக வருவோம் வகுப்புக்கு, வந்த உடனே உட்காந்து தியானமாக பண்ண முடியும்? வந்த உடனே உடல் செட்டில் ஆகணும், மூச்சு கொஞ்சம் அமைதி அடையணும், மனசு அந்த வேகத்தை குறைக்கணும். அதெல்லாம் குறைச்ச உட்பட தியானத்தை பண்ண முடியும். அவசரம் ஓடி வந்து உட்காந்து அப்படியே கண்ணை மூடி தியானம் பண்ண முடியாது. அப்படி பண்ணோம்னா அந்த தியானத்தில் அமைதியை அதை எடுத்துக்கோ, அங்கே நம்ம தியானம் பண்ண மாட்டோம். உடலும் சுவாசமும் மற்றதெல்லாம் செட்டில் ஆகணும். அதுதான் இங்கே ரொம்ப அழகாக சொல்கிறார். தியானத்துக்கு முன்னே நினச்சதை எல்லாவற்றையும் விட்டு அதனால தான் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்த நெடி வெல்கணும், வேகம் குறையணும். தியானம் செய்ய நம்மளோட மனதில் ரொம்ப இன்னும் அமைதியான மனது வந்துடணும். பிரசாந்தாத்மா, இந்த வேகமே வரக்கூடாது. பேசுறதில்ல, செய்கிறதில்ல, பார்க்குறதில்ல, எல்லாவற்றிலும் ஒரு விதமான ஒரு சாந்தம் நமக்கு வந்துடணும். அது இல்லை சொல்லிச்சுன்னா உடலுடைய வேகம், ஏதோ ஒரு வேகம், ஒரு இது பிடிச்சா போலாம் பண்ணோம்னா அதெல்லாம் என்னென்ன மனசானது செட்டில் ஆகலைன்னு அர்த்தம், அன்செட்டில்டாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆமாம், மனதில் என்ன ஒரு விவகாரம் இருந்துக்கிட்டு இருக்கு, அது அமைதியாக இருக்க விடலை. நம்ம எப்படி அமைதிப்படுத்துவது? மனதை கூர்ந்து பார்த்தாலே இந்த மனது ஓரளவிற்கு அமைதி அடையும். நம்முடைய மனதில் உள்ள எண்ணங்களே நாம் கவனிக்க மனதானது அப்படியே அமைதி அடையும். அது தொடர்ந்த பயிற்சியினால் தான் முடியும். ஒரு நாள் 2 நாள் கேட்கறதுனால அல்லது ஒரு நாள் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் பண்ணுறதுனால மட்டும், அதனால் மட்டும் கை கூடிட்டாது. தொடர்ந்த பயிற்சியினால் தான் முடியும். அதற்கெல்லாம் சூழ்நிலைக்காகத்தான் நம்ம ஆசிரமங்கள், கோயில்கள் போன்ற இடத்துக்கெல்லாம் வர்றதே அதுக்காக தான். ஆனால் வந்துட்டு அதை விட்டுட்டு என்னென்னவோ செய்துட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். என்ன பண்ணுறது? அடுத்து மனதில் என்ன உள்ளதோ உள்ளபடி மனதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, மனதில் என்ன இருக்குது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால், ரெசிஸ்ட் பண்ணாமல் ஏற்றுக்கிட்டாலும் மனசில் ஒரு அமைதி வரும். தேவையில்லாததை ஏற்க முடியாது, அப்படியே எடுத்துக்கணும்னு சொல்லி இங்கே அர்த்தம் இல்லை, அப்படியே ஏற்கணும்னு சொல்லலை. அந்த தேவையில்லாத விஷயங்களை, நாம் ஏற்காத விஷயங்களை மாற்றுவதற்கு மற்ற நேரத்தை முயற்சிக்கலாம். தியான காலத்தில் அதை மாற்றி கொண்டு இருக்கக்கூடாது. அப்படி மாற்றணும்னு சொல்லி சொன்னோம்னா என்ன ஆகும்? தியான நேரம் வீணாடு, தியானம் பண்ண முடியாது. மனதில் என்னென்னலாம் எண்ணம் வருகின்றதோ, தேவையான எண்ணம் வரும், தேவையில்லாத எண்ணம் வரும். தேவையான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள் வந்தாலும் அமைதியாக ஆற்றின் கரையில் அமர்ந்து எப்படி நீரோட்டத்தை பார்த்து அமர்ந்திருப்போமோ அதே போல் அமைதியாக அவைகளை பார்த்து அமர்ந்திருந்தாலும் மனதானது ஓரளவிற்கு அமைதி அடைந்து தியானத்துக்கு தகுதி அடைந்து விடும். அதை மாற்றுவதற்கும் நீக்குவதற்கும் வேறொரு நேரத்தில் முயற்சி பண்ணலாம். தியான காலத்தில் முயற்சி பண்ணக்கூடாது.
இது ஒரு அற்புதமான சாதனமாகின்றது. எதற்கு? நிரந்தரமான மன அமைதிக்கு. விகதபீகி, விகதபீ சொல்லிச்சுன்னா பயம், பயமற்றவனாக இருக்கணும். மனதில் உள்ள பயத்தை நீக்கணும். சில பேர் கண்ணை மூடினாலே பயம் வந்துடும். சில பேருக்கு கண்ணை மூடி உட்கார மாட்டாங்க, பயம் வந்துடும். அப்படி எப்படிங்க கண்ணை மூடுறது, எதுனா ஆகிடுமோ போயிடுமோ. அது அந்த பயத்தை நீக்கணும். எப்படி நீக்குவது? அந்த பயத்தை எல்லாம் எதனால் பயப்படுறாமோ அந்த பயத்துக்கான காரணங்களை எடுத்து சிந்தித்து அவைகளை நாம் நீக்கிக் கொள்வது. அபயம் என்ற தலைப்பில் நிறைய நாம் விஷயங்களை பார்த்திருக்கின்றோம், பார்ப்போம், அங்கே பார்க்கலாம். பயம் இல்லாத மனநிலையை அடைவது, நீக்கிக் கொள்வது. அடுத்து ஏகாந்த வாசம், மலை குகை அப்படி சொல்லி பகவான் சொல்கிறார். ஆனால் நாம் தியானம் செய்ய மக்கள் கூட்டம் இல்லாததுக்கு போகணும். அப்படி மக்கள் கூட்டம் இல்லாத இடத்துக்கு போனால் நம்ம பயம் வந்து விடுகின்றது. ஆகவே பயம் என்பது ஒன்றை அடைவதற்கான சாதனம் இல்லை, அது நீக்க வேண்டிய விஷயம். இது பயமானது நம்மிடத்தில் நீக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்து சொல்கிறார் பிரம்மச்சரிய விரதம். பிரம்மச்சரியம் சரீர சம்பந்தம் இல்லாது இருத்த. படிக்கும் கால வரை சில விதிமுறைகள் இருக்கின்றது. இல்லறத்துக்கு அவன் வரும் வரை சில விரதங்கள் இருக்குது. அதற்கு பிரம்மச்சரிய விரதம் சொல்லி சொல்கிறோம். பிரம்மச்சரியம் என்பது பிரம்மச்சாரிக்கு கொடுக்கப்பட்ட மற்ற விரதங்களில் ஒன்று. மற்ற விரதங்கள் என்ன? குருவுக்கு சேவை செய்தல், சர்வீஸ் பண்ணணும். உடல் ரீதியான கைங்கரியம் நம்முடைய மனதை நன்கு பக்குவப்படுத்தும். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நம்ம ஜெபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், அல்லது வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுவே போதும். அதுவும் ஒரு அளவிற்கு. அதே நேரத்தில் உடல் ரீதியாக நாம் செய்ய வேண்டிய சில விதமான செயல்கள், அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது ஆசிரமங்கள் இருந்தால் கர்மயோகமாக செய்யணும். கொஞ்சம் அந்த ஸ்தாபனத்துக்கு மற்றது என்ன தேவையோ அந்த வேலையை செய்வது தான் நம் மனதை இன்னும் தூய்மையாக்கும், பண்படுத்தும். ஒன்றும் செய்யாது அப்படி இருந்தால் நாமளே வீணாயிடும், கெட்டு தான் போயிடுவோம். ஆகவே இங்கு குருவுக்கு சேவை செய்தல். அடுத்து எளிமையாக இருத்தல், போகப் பொருள்களை பயன்படுத்தாமல் இருத்தல். இப்போது திருமணத்தில் கொடை செருப்புலாம் கொடுப்பாங்க, ஏன் தெரியுங்களா? காசி யாத்திரை அப்படிலாம் என்னத்துக்காக அப்படி பண்ணாங்க தெரியல, அது வேற. ஆனாலும் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அவன் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி இருக்க மாட்டான். வெயிலில் போய் வந்திருப்பான், செருப்பு கூட போட்டிருக்க மாட்டான், சாதாரண உடையை உடுத்திருப்பான், அப்படிலாம் இருந்திருப்பான். அவனுக்கு இல்லறத்துக்கு வரும்போது சில போகங்களை அனுபவிப்பதற்கு சாஸ்திரமானது அனுமதி கொடுக்கின்றது. அதுதான் சொல்கிறார், இந்த சுகப்பொருளாம் கொடுக்கப்படுறதான். தியான காலத்தில் அதிக போகத்தில் இருக்கக்கூடாது. வேத பாடசாலை இருந்தது ஒரு இடத்துல. எப்பவுமே அங்கே விளக்கெண்ணெய் போட்டு தான் உணவு தாளிப்பாங்க, குழம்பு. எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் பல நாள் இவனும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் என்ன ஆச்சு, ஐயே உணவில் குழம்புல விளக்கெண்ணெய் போட்டாங்களே சொல்லி சொன்னாங்க. அப்படி சொன்ன மாணவனை வாத்தியார் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு நீ நாளையிலேருந்து வீட்டுக்கு போயிட்டு உனக்கு இனி பாடம் கிடையாது சொல்லிட்டார். எப்பொழுது உனக்கு சுவை தெரிய ஆரம்பித்து விட்டதோ உனக்கு பாடம் இல்லைன்னு சொன்னாராம். அப்படி சொன்னால் நம்ம எல்லாருமே அவுட்டு. ஆமாம், நம்ம எல்லாருமே அவுட். அப்படி கொஞ்சம் சில விதமான விஷயங்களை நாமே முயற்சி செய்து கொண்டு, எளிமை, உணவில் கட்டுப்பாடு, பேசுகிற விஷயத்தில் கட்டுப்பாடு, தூக்கத்தில் கட்டுப்பாடு, செய்கிற ஜபதப அனுஷ்டானங்களை அதிகப்படுத்தி கொள்வது, அதெல்லாம் செய்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கைக்கு வந்து சில நேரம் என்ன ஆகுனா, இந்த வாழ்க்கைக்கு ரொம்ப ஆர்வமாக வந்துடுவோம். வந்த பிற்பாடு நாளாக அப்படியே எவாபரேட் ஆகிடும். அதை விட்டுட்டு வந்த வரவே மறந்து தான் வேறு என்னென்னவோ நினச்சிக்கிட்டு என்னென்னவோ பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்போம். அப்போ இந்த வாழ்வை வீணாக்கி விடுகின்றோம். நாமே நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அதை விட ஏதாவது வேறு எதனா இருந்திருந்தாவது சில பேருக்கு பயன்பட்டாவது வாழ்ந்திருப்போம். அப்படியும் இல்லாத வந்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளக்கூடாது. ரொம்ப முக்கியம். சுவையில் கவனம் வந்து விட்டால் படிப்பில் கவனம் செல்லாது. அதனால வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரோ. அடுத்து பாருங்க, ஸ்திதக இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இரண்டாவது வரி பாருங்க, மன சம்யம்ய மனதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். மச்சித்தக தியான காலத்தில் பகவான் என்னை நினைத்தவனாக இருக்க வேண்டும் சொல்றார். மச்சித்தக யுக்தக என்றால் தியானம் செய்பவன். ஆசீதக அமர்ந்திருக்க வேண்டும். மச்சித்தக என்னவாக எப்படி அமர்ந்திருக்க வேண்டுமா, ரொம்ப அழகாக சொல்றார். மச்சித்தக யுக்தக ஆசீதக. மச்சித்தக சொல்லி சொன்னால் என்னையே சிந்தித்தவனாக, என்னையே தியானிப்பவனாக, அதான் சொல், என்னையே தியானித்தவனாக, என்னையே சிந்தித்தவனாக. மத்பரக என்றால் என்னையே லட்சியமாக கொண்டிருப்பாயாக. மச்சித்தக மத்பரக, இது பொருள் அர்த்தத்தை நாம் பார்ப்போம். பலர் பகவானை பற்றி நினைக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒரு கருவியாக அவன் எதை அடைய வேண்டுமோ,
லட்சியம். அந்த லட்சியத்தை அடைவதற்குரிய கருவியாக சாதனமாக பகவானை நினைக்கிறாங்க. அவர்கள் பகவானை லட்சியமாக வைக்கல, பகவானை கொண்டு அவர்கள் வேறு எதுவும் அடைய நினைக்கின்றார்கள். அப்படி இல்லாமல் மச்சித்தக என்னையே மனதில் வைக்க வேண்டும், என்னவாக, லட்சியமாக தியானிப்பவனாக, மத்பரக என்னையே லட்சியமாக வைக்க வேண்டும், என்னையே மார்க்கமாக வைக்க வேண்டும். நானே சாதனம், நானே சாத்தியம். என்னை வழிபடுவதன் நோக்கம் என்னை அடைவது ஒன்று மட்டுமே. அதற்கே என்னை கருவியாக பயன்படுத்திக்கொள். ஆக மனதை ஒருமுகப்படுத்த பொருளற்ற சொற்களை உபயோகிக்கக்கூடாது. அடுத்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. சில பேர் நம்பர் சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு பொருளற்ற சொற்களை உபயோகிக்கக்கூடாது, என்னையே உபயோகப்படுத்த சொல்லி சொல்கிறார். புள்ளியை பார்த்துட்டு உட்காந்துருக்காதுன்னு சொல்லி சொல்கிறார். காரணம், நமக்கு ஆத்ம சக்தி வேணும், மனதிற்கு பலம் தேவை, பகவானை தான் அடையணும். எனவே தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளும் பொருளாகவும் நானே ஆக இருக்க வேண்டும். ஆக தியானத்தில் அடையப்படும் லட்சியமாகவும் பகவானே இருக்க வேண்டும். இவ்விதமாக இந்த 10வது ஸ்லோகம் முதல் 14வது ஸ்லோகம் வரை அந்தரங்க சாதனங்களை மிக அழகாக பகவான் பேசினார். இதுவரை பார்த்த கருத்துக்களை நாம் ஒரு 8-9 தலைப்புகளை பார்த்து இந்த ஸ்லோகத்தை நிறைவு பண்ணுவோம். முதல் கருத்தாக இடத்தை பற்றி பேசினார். தூய்மையான இடம், தனியான இடம், உயர்ந்த அல்லது தாழ்வான இடமெல்லாம், அல்லது உயரமான அல்லது தாழ்வான இடமாக இருக்கக்கூடாது. உயரமான இடமாகவும் தாழ்வான இடமாகவும் இருக்கக்கூடாது. 2வது காலம் நாம பார்த்தோம். அதிகாலை நேரம் ஒரு 20 நிமிஷம் போதும்னு சொல்லி பார்த்தோம். 3வது ஆசனம், இருக்கை, புல் மான் தோல் துணி மென்மையாக சற்று உயரமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். 4வது ஆசனம், சரீரஸ்திதி, எப்படி அமரணும், தலை கழுத்து உடல் நேராக இருக்கணும், அசையக்கூடாது, அது அவரவருடைய நிலைக்கேற்ப இருக்கட்டும் சொல்லி பார்த்தோம். 5வது பிராணக, இந்த 5வது கடைசியில் பார்த்தபடி மெதுவாக மூச்சு விட்டு கொண்டு பிராண ஈக்ஷணம் சொல்லி பார்த்தோம். பிராண சாமியம், பிராணாயாமத்தை சொல்ல சுவாசமானது அளவான மெதுவான இயல்பான சுவாசமாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து 6வது தியான நேரத்தில் இந்திரியங்கள் ஒன்றும் செய்யாமல், செயல் இல்லாமல் அமைதி பெற்று இருக்க வேண்டும், அமைதிப்படுத்தப்பட்டு இருக்கணும். கண்ணை மூடி அமர்றதுக்கு கூட கொஞ்சம் பயிற்சி தேவை. கண்ணை மூடி எதையும் பார்க்காமல் அமர்ந்திருக்கிற பயிற்சி பெருசு. இப்போ கோயிலுக்கு போகிறோம், சாமி என்ன நடந்தாலும் சாமியை பார்க்கறத தவிர அக்கம் பக்கம் அப்படி திரும்பி பார்க்காம இருக்கிறது பெரிய விஷயந்தான். ஆனால் என்ன பண்ணுறோம், நாம சாமியை தவிர மற்ற வரவங்க பேசுகிறாங்க, போகிறாங்க, அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், அப்படி தான் இருக்கிறோம். அப்படி இல்லாமல் இருக்க இந்திரிய ஸ்திதி, எந்த புலன்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடாது. அடுத்து 7வது மனஸ்திதி, பிரசாந்தமான அமைதியான மனம், கட்டுப்படுத்தப்பட்ட வேகமில்லாத மனம். அடுத்து 8வது புத்தியின் நிலை, புத்தியை அந்த நேரத்தில் திட்டமிட பயன்படுத்தக்கூடாது. நோ பிளானிங், நோ திங்கிங். இவை அப்படி பிளான் பண்ணி திங்க் பண்ணிகிட்டு இருந்தால் அதெல்லாம் தியானம் இல்லை. ஆக இதெல்லாம் அந்தரங்க சாதனம் என்ற தலைப்பில் தியான நேரத்தில் தியான செய்யும் பொழுது செய்வதற்கு முன்பாக செய்ய வேண்டிய ஏற்பாடுகளாக இங்கு பகவான் ரொம்ப அழகாக சொன்னார். அடுத்து 15வது ஸ்லோகம், யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசஹ சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதி கச்சதி. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி நியதமானசஹ சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதி கச்சதி. மனசாந்தியை பலனாக பேசுகின்றார். உயிரோடு உள்ள பொழுதே, அதுதான் இங்கே ஜீவன் முக்தியை பேசுகின்றார். பிற்பாடு இறந்த பிற்பாடு அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை, விதேக முக்தியை இங்கு பேசுகின்றார் பகவான். இது நிதித்தியாசனத்துடைய பலன், ஜீவன் முக்தி, விதேக முக்தி. முன்ன ஸ்லோகத்தில் 7 7, 8, 9 வரை தியான பலனாக சூழ்நிலையில், பொருள்களில், மனிதர்களிடத்தில் சமமான மனதை உடையவனாக இருப்பான்னு சொல்லி சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இருக்கும் வரை மன நிறைவுடன் சொல்லுவாங்க. இருக்கும் வரை ரத்ததான, இறந்த பிற்பாடு கண் தானம் சொல்கிறது போல். ஆமாம், கண் தானத்தை நம்முடைய தேசத்தில்
நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை, ரத்த தானமே அவேர்னஸ் இல்லை. கண் தானம் எல்லோரும் செய்யலாம். அது இருக்கும்பொழுது, உயிரோடு இருக்கும்போது எடுத்துகிட்டு போயிட மாட்டாங்க. இறந்த பிறகு அதுவும் கண்ணை முழுக்க தோண்டி எடுத்துகிட்டு போகிறதுலாம் இல்லை. கண்ணில் மேலே இருக்க அந்த கருவழியை மட்டும் அழகாக எடுத்து அது இறந்த உடனே ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கலாம். அதுக்கப்புறம் அது இதுவாகிடும், எடுக்க முடியாது, அது பயனற்று போயிடும். அதுக்குள்ளே அந்த கண் விழி அந்த மேலே இருக்க அந்த கருவழியை மட்டும் எடுத்து அழகாக பாக்ஸில் வச்சு கொண்டு போய் ஒருத்தருடைய இறப்பில் 2 கண்ணுனால் ஒருத்தருக்கு இருக்கிற கண்ணில் எடுக்கிற அந்த 2 கண் விழிகளை 2 பேருக்கு பார்வை கொடுக்கறதுக்கு பிரயோஜனப்படும். ஆகினால் நம்ம இறந்த பிற்பாடு இந்த உலகத்தை பார்க்கணும்னு நாம் நினச்சோம்னா நம்முடைய கண்ணில் நம்முடைய மனசில் இல்லை, நம்முடைய கண்கள் இந்த உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கும். அதுதான் கண் தானம் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்ச்சியே இல்லை. உலகத்தில் அதிகமான கண் தானம் நடக்கிற தேசம் இலங்கைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம தேசத்தில் நிறைய பார்வையற்றவர்கள் இருந்து கொண்டு இருக்கும்பொழுது நம்ம தேசத்தில் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்கோம், நம்ம கண்ணை நம்ம மற்றவங்க கொடுக்கறது இல்லை. அதனால் அதே நேரத்தில் கண் தானம் கொடுக்குறவர் அவர் இறந்த பிற்பாடு யாரையும் கூப்பிட்டு கொடுக்க முடியாது. அவர் சுற்றி இருக்கிறவங்க தான் அந்த நேரத்தில் கூப்பிட்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணுன்னா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அடுத்து அப்படி கண் தானம் கொடுக்கும்போது சில பேர் அறியாமையினால் இல்லை கொடுக்கக்கூடாது, கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் எடுக்க முடியாது, சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை. அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடியே அவங்க ஏதோ ஒரு ஸ்தாபனத்தில் அப்படி கண் தானத்துக்காக ஒரு அவேர்னஸில் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை அவங்க வீட்டிலே ஒரு இடத்துல மாட்டி வச்சு வீட்டில் இருக்கவங்க சொல்லிட்டு போடுறாங்க, இந்த ஃபோன் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணால் ஒன்றும் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணால் போதும். ஆனால் நமக்கு என்ன ஆகுன்னா இறந்த உடனே நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஒரு எமோஷனில் வேறு மாதிரி ஈடுபட்டிருப்போம். கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தனை பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா ஒருத்தருடைய கண்கள் 2 பேருக்கு இறந்த பிறகு கூட 2 பேருக்கு வாழ்கின்ற 2 பேருக்கு பார்வையை கொடுக்கும். இது ஒரு பெரிய விஷயம். ஆமாம், நாம் தான் இந்துக்கள் தான் கண் தானம் பண்ண முடியும். நிறைய பேர் இல்லை இப்போ கண் தானம் பண்ணால் அடுத்த பிறவியில் குருடாக பிறப்போம், அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் தேவையில்லாத எண்ணங்கள். நாம் இறந்தவர்கள் இந்த உடலுக்கு ஒரு இதுவும் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மற்ற மதத்தவர்கள் தான் அவங்களுக்கு அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் அவங்க இருந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாம் எந்திரிச்சு வருவாங்க. வந்த ஒரு பாடு கடவுள் அவங்களுக்கெல்லாம் அந்த பேரேடெல்லாம் திருப்பி நீ இது பண்ண உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லுவார். நமக்கு அப்படி கிடையாது. இந்த உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த உடலுக்கு மரியாதை. அதுக்கப்புறம் என்ன, இந்த உடல் அவ்வளோதான், தூக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டோம். அதனால இந்துக்கள் தான் கண் தானத்தை பண்ண முடியும், கண் தானம் பண்ணணும். அது ஞாபகம் வந்தது. இருக்குமறை மன நிறைவுடன், இருக்குமறை இரத்த தானம், இறந்த பிற்பாடு கண் தானம் போல இறப்பிற்கு பின் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கீதை படிக்கல. இருக்கும் பொழுதே, வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி இருக்க வேண்டும் அதற்காக தான் வேதாந்தம் படிக்கின்றோம். ஆக பலனை கேட்டவுடன் உடனே இந்த சாயந்தரமே என்ன பண்ணுவோம், இந்த தியானத்தில் அடைஞ்சிடலாம், இந்த பலனை அடைஞ்சிடலாம்னு நினைப்போம். என்ன பலனை? இருக்கும் வரை மன நிறைவுடன் வாழ்வது. இறந்த பிற்பாடு பிரம்ம ரூபமாக இருப்பார், பிறவி இல்லை. ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஏவம் யுஞ்சன், ஏவம் இந்த அத்தியாயத்தில் சொல்வது போல, யுஞ்சன் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டு, யுஞ்சன் சொன்னால் தியானத்தில் ஈடுபட்டு கொண்டு, சதாத்மானம், சதா எப்பொழுதுமே முறையாக 24 மணி நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு எப்பெல்லாம் முடிவு செய்துள்ளோமோ அப்பொழுதெல்லாம் இந்த தியானத்தை விடாமல் செய்வது, தொடர்ந்து செய்வது. ஆத்மானம் என்றால் மனதை, யுஞ்சன் என்றால் தியானத்தில் ஈடுபடுத்தி கொண்டு. இப்படி செய்பவன் யாராக இருக்க முடியும்? யோகி. யோகி என்றால் இங்கே தியான யோகி, தியானம் செய்பவன். தியானம் செய்தால் நாமும் கூட யோகி தான். நியத மானசக, தன் மனதை தன் வசம் வைத்தவன். விளக்க ஆசிரியர் ஒருத்தர் சொல்றார், நியத மானசக சொன்னா அப்பிரதிபந்த மனாக, தனக்கு பிரதிபந்தம் இல்லாத மனதை அடைந்து விட்டவன் சொல்றார். நியத மானசக சொன்னா தனக்கு பிரதிபந்தம், தனக்கு அனுகூலமான மனதை அடைந்தவன் சொல்றார். தான் என்ன நினைக்கிறான்னு அதை செய்வதற்கு அந்த மனமும் ஒத்துழைக்கின்றது. உத்தரே தாத்மைவ பந்து சொன்னார். தன்னுடைய மனதை தனக்கு நண்பனாக ஆக்கிவிட்டவன். தன் மனதே தன்னுடைய முயற்சிக்கு தடையாக இருந்தால் அந்த தடையை நீக்கிய தன்னுடைய மனதை நண்பனாக பழகி கொண்டவன். தடையை நீக்கிவிட்டன்னு அர்த்தம். தன் மனதின் பலத்தினால்தான் தான் முன்னேற முடியும். ஆக பலகீனம் பின்னேற வைக்கும். ஆக இந்த யோகி தியான பலனாக எதை அடைகின்றான்? சாந்திம். சாந்திம் சொல்லிச்சுன்னா மன நிறைவு, அமைதி, அதிகச்சதி அடைகின்றான். சாந்தி என்ற சொல் ஜீவன் முக்தியை குறிக்கின்றது. உயிரோடு உள்ள பொழுதே அமைதியான மனதோடு வாழ்வான்.
மனதில் வேகம் இருக்காது. ஆமாம், மனதில் வேகம் இருக்காது. சாந்தமான மனது, சாந்தமான பேச்சு, சாந்தமாக இருக்கிற பக்குவத்தை அவன் பெற்றிருப்பான்னு சொல்கிறார். சாந்தி என்ற சொல் ஜீவன் முக்தியை குறிப்பது. உயிரோடு உள்ள பொழுது அமைதியான மனதோடு வாழ்வான். ஒருத்தர் சொல்கிறார், சில பேர் என்ன சொல்லுவாங்களாம், எல்லாம் இருக்குங்க, மன அமைதி மட்டும் இல்லை. அப்படி சொன்னால் என்னென்னா எதுவும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம். எல்லாம் இருக்குது, மன அமைதி மட்டும் இல்லை. மரத்தடியில் உட்கார்ந்துருக்கார், அவருக்கு எதுவும் இல்லை, ஆனால் மன அமைதியோடு இருக்கார். அதுதானே வேணும். ஆக இவருக்கு எல்லாம் இருக்கின்றது, இவருக்கு என்ன எதுவும் இல்லை, மன அமைதி இல்லைன்னா. சரி, மன அமைதி அனுபவத்துக்குள்ள விஷயமா அனுபவத்துக்கு இல்லாத விஷயமா? ஒரு சின்ன ஒரு விசாரம். மனதினுடைய அமைதி என்பது அனுபவத்துக்குள்ள விஷயம்தான், ஆனால் ஆத்மா அனுபவத்துக்குள்ள விஷயம் இல்லை. இது நினைவில் வைக்க வேண்டிய முக்கியமான ஒரு வேறுபாடு. ஆத்மா ஒரு பொருளை அனுபவிக்க முடியாது. காரணம் என்னென்னா, அது நம்முடைய சொரூபமாக இருப்பதால் ஆத்மாவை அனுபவிக்க முடியாது. அடுத்து ஆத்மா ஒரு பொருளையும் அனுபவிக்க முடியாது. ஆத்மாவை ஒரு பொருளாகவும் நாம் அனுபவிக்க முடியாது. ஏனென்றால் நாமே அதுவாக இருப்பதால். ஆக அனுபவிப்பானே ஒரு நாளும் அனுபவிக்கப்படும் பொருளாக அனுபவிக்க முடியாது. ஆனால் இங்கு மன அமைதி இருக்கு பாருங்கள், சாந்தி, மோட்சம் அனுபவத்துக்குரிய விஷயமாக இருக்கின்றது. அது சாந்தி அடைகின்றான் என்று சொன்னால் அனுபவத்துக்குரிய விஷயமான மன அமைதியை மனதில் அனுபவிக்கின்றான். ஆத்ம ஞான பலனை பிரத்யக்ஷம் ஆக, ஆத்மா பிரத்யக்ஷம் இல்லை, ஞான பலன் பிரத்யக்ஷமாக தெரிகின்றது. என்னவாக? மன அமைதி. ஞானத்தால் கிடைத்த மோட்ச பலன் மன அமைதி, அது அனுபவம். ஆக எவ்வளவு நாள் சாந்தியாக இருப்பான்? அடுத்து ஒரு கேள்வி, ஸ்தூல சரீரம் முடிகின்ற வரை, பிராரப்தம் முடிகின்ற வரை சாந்தியாக இருப்பான். பிற்பாடு ஸ்தூல சரீரம் சூக்ஷ்மமான பூதங்களில் கலந்துவிடும். ஆத்மா பிரம்மஸ்வரூபமாக இருக்கும். அதைத்தான் சொல்றார், நிர்வாண பரமாம் ஷரீர சம்பந்த ரகிதம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தோடு சம்பந்தமில்லாமல் இருத்தல், இதுதான் நிர்வாணம். இப்போது ஆத்மா ஆடையோடு இருக்கு சொல்லி அர்த்தம் இல்லை. இங்கே நிர்வாணம் சொல்லி சொன்னால் எந்த சரீரமும் இல்லாமல் இருப்பது, எந்த சரீரமும் இல்லை, அதுதான் இங்கே நிர்வாணம். பரமாம் என்றால் மோட்சம். பரமம் சொன்னால் ஷரீர சம்பந்தமற்ற மோட்சத்தை அடைகின்றான் என்று பொருள். பரமம் சொல்லி சொன்னால் பரம புருஷார்த்தமான மோட்சம். ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் சென்று அவன் எப்படித்தான் இருப்பான்? ஸ்தூல சரீரங்களே சூக்ஷ்ம சரீரங்களே எதுவும் அவன் எப்படித்தான் இருப்பான்? அடுத்த சொல்லிட்டு பாருங்க, மத் சம்ஸ்தா அதிகச்சதி, என்னுடைய சொரூபமாக இருப்பான். இந்த ஸ்தூல சரீரம் சென்ற பிறகு சூக்ஷ்ம சரீரம் சென்ற பிற்பாடு அவன் என்னவாக இருப்பான்? மத் சம்ஸ்தாம் மதாத்மிகாம் மம ரூபேன ஸ்திதின்னு சொல்கிறார். என்னுடைய ரூபமாகவே பிரம்மஸ்வரூபமாக அவன் இருப்பான். அப்படின்னா என்ன? அவன் தனியாக இனி அவன் பிறப்பதில்லை. அவனை வரையறுத்த அந்த சரீரம் நீங்கிய பிறகு வரையறை இல்லாத எல்லை இல்லாத அந்த பிரம்மஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கின்றான், இருப்பான். அதுதான் சொல்கிறார், மத் சம்ஸ்தான் சொல்கிறார். மத் என்றால் என்னை சார்ந்தவனாக இருப்பான். எனில் என்ன அர்த்தம் என்றால், இந்த சாந்தியும் நிர்வாண ஸ்திதியும் என்னை சார்ந்தது, என்னுடைய அனுகிரகத்தை சார்ந்தது, என் கையில் இருக்கின்றது சொல்கிறார். இந்த சாந்தியும் மன அமைதியும் விதேக முக்தியும் ஜீவன் முக்தியும் என்னை சார்ந்தது, என்னுடைய அனுகிரகத்தை சார்ந்தது, என் கையில் இருக்கு என்கின்றார். இந்த சாந்தி நிர்வாண ஸ்திதியும் என்னை சார்ந்தது. பகவானுடைய அருள் என்று தேக விதேக முக்தி வராதுன்னு சொல்கிறார். அந்த மோட்சத்தை அதிகச்சத்தை அடைகின்றான் என்கின்றார். ஜீவன் முக்தியை அத்தியாயத்தில் நிறைய இடத்துல பேச போகின்றார். அதையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் ஸ்லோகத்துக்குள் சென்று பார்க்கும்போது அதையெல்லாம் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிः ஓம்.